சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறாங்க. அதிமுக 2 பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வருது. தேர்தல் முடிவுகளுக்கு வந்ததற்கு பிறகு 2 பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வராங்க. முன்னாள் அமைச்சர் எஸ். பி. வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர், டி. வி. சண்முகம் அவர்கள் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்ட செயலாளர்கள் அங்கே அவர்களுடைய ஆதரவாளர்களாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிலைப்பாட்டினை எடுத்திருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். எஸ். பி. வேலுமணி தரப்பு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த மாவட்ட செயலாளர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதிய நபர்கள் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. பூங்கொத்துகளுடன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்களிடத்துல வாழ்த்து பெறுவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சென்னையில எடுத்துக்கொண்டோம்னா 9 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதுல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான திருவள்ளூர்ல மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறாங்க. நெல்லையில இருந்து சச்சை கணேசராஜா என்ற மாவட்ட செயலாளர் வந்திருக்கிறார். திருவண்ணாமலையில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வருகை தந்திருக்கிறார். அதே போல தருமபுரி மாவட்டத்துக்கு முன்னாள் அமைச்சர் கே. பி. அன்பழகனுக்கு மாற்றாக நியமிக்கப்பட்ட டி. ஆர். அன்பழகன் வந்திருக்கிறார். இப்படியான மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. உறுதியான பட்டியல் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க, எத்தனை எண்ணிக்கையில பங்கேற்று இருக்கிறார்கள் என்பது குறித்து தெரியவில்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எத்தனை பேர் பங்கேற்று இருக்கிறார்கள் என்பது குறித்து இன்னும் இறுதியான எண்ணிக்கை நமக்கு தெரிய வரவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு சில மாவட்டங்கள்ல அதிமுக மாவட்ட அலுவலகங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை காரணமாக, உதாரணத்துக்கு கரூர், அதே போல விழுப்புரத்துல எல்லாம் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் நிலவுகிறது. அந்த இடங்கள்ல மாவட்ட அதிமுக அலுவலகம் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்டத்துக்குள்ளான ஒரு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. கடந்த 2-3 நாட்கள்ல அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் தொடர வேண்டும், தொண்டர்கள் எல்லாம் நாங்கள் உங்கள் பக்கம்தான் இருக்கிறோம் என்பது போன்றெல்லாம் தீர்மானங்கள் இந்த புதிய மாவட்ட செயலாளர்கள், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த தீர்மானங்கள் அடங்கிய அந்த கோப்புகளுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே நேரத்துல எஸ். பி. வேலுமணி தரப்பு அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், அவசர பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வராங்க. அதற்காக ஆதரவு கடிதங்கள் பெறப்பட்டு வருகிறது. செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களிடத்திலிருந்து ஆதரவு கடிதங்கள் பெறப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவினை பெற்றிருப்பதாகவும், அதே போல தங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளருடைய ஆதரவு இருப்பதாக எஸ். பி. வேலுமணி தரப்பினர் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்ல பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு உறுப்பினருடைய ஆதரவு கையெழுத்துடன் அடங்கிய கடிதத்தை எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாகவும் வேலுமணி தரப்பினர் தெரிவித்து வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும், கட்சியை பலப்படுத்துவது குறித்தும், புதிய மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கான பணிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவார் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.